அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் என்ன நடந்திருக்கு ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த வாரத்துக்கான லெவல் போன வாரம் சனிக்கிழமை அப்டேட் பண்ணியிருந்தேன். வீக்லி லெவல்ஸ் நம்ம இந்த வீடியோ இதில் வந்து வீக்லி லெவல்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணுறோம். மந்த்லி லெவல்ஸ் அப்புறம் இயர்லி லெவல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த்து பிகினிங்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். இது வந்து வீக்லிக்கான லெவல்ஸ். இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டும் பார்க்கலாம். அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ் நான் லீவ் நாளை மறுநாளில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது நம்ம கிளாஸ் இது வந்து 18th கம்மிங் 18th சண்டே 11 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் கிளாஸுங்க. என்கிட்ட கேட்டிருந்தவங்களுக்கு மட்டுமே அது எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்பிட்டேன் ஆல்ரெடி. யாருக்காவது ரிசீவ் ஆகாமல் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம இந்த வீக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி எங்கே 492 வந்தாக்கில் பய ஸ்டாப் லாஸ் 378. அது எங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். லோ என்னன்னா 530 வரைக்கும் வந்துருக்கு. இந்த லெவல்ஸ் வந்து நியர், இந்த லெவலுக்கு நியராக வந்தாலும் நம்ம எடுக்கலாம். அதற்கு மேலே இருக்குதுனாலும் இந்த லெவலுக்கு மேலே இருக்குனாலும் நம்ம நியராக இருந்தாக்கள எடுத்துக்கலாம் பையிங்கு. அது ப்ரைஸ்க்கு வரலனாக்கள அவாய்ட் பண்ணிடுங்க, விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கு அப்படின்னா எப்போ எடுத்தாலும் எட்ஜிங்கோட ட்ரேட் எடுங்க. நம்மளுடைய லெவலுக்கு நியராக வந்து தான் அது வந்து அங்கேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே போயிட்டு எங்கே அது இன்னொன்று ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அதுவும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வியாழக்கிழமையோட இந்த லெவல்ஸை வந்து இந்த டேவோட க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போனாக்கில் ஃப்ரெஷ்ஷாக செல் எடுக்கிற வெள்ளிக்கிழமைக்கான இதை வந்து நீங்கள் என்ட்ரி ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? எப்பொழுதுமே நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி எதுக்குமே வெள்ளிக்கிழமை வந்துட்டால் அந்த பொசிஷனை இது பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேங்களா? இது நிஃப்டி இங்கேருந்து அப்போ எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு பாருங்கள், 500 பாயிண்ட் அப் சைடு. ஆனால் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. வீக்குக்கு 200 பாயிண்ட் கிடைச்சாலே 150 பாயிண்ட் கிடைச்சாலே பெரிய நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டிக்கு பர்லாட்டுக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 45,002 வந்தால் பையின்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், இதில் வந்து நமக்கு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கவில்லை. நல்லா கவனிங்க. இங்கே வந்து இது பாருங்கள், டே கேண்டில் வந்து எக்ஸாக்டாக நம்ம என்ன ஸ்டாப் லாஸோ அதுலேயே தான் க்ளோஸை வச்சாங்க. அதுக்கு கீழே க்ளோஸை வைக்கவில்லை. ஓகேங்களா? அப்போது இங்கிருந்து ஏறின மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், இதை டச் பண்ண உடனே 150 பாயிண்ட் இங்கே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எகைன் வந்துட்டு ஏறுறாங்க. அடுத்த நாள் கேப் டவுன், எகைன் நமக்கு க்ளோஸ் வைக்கல. அங்கேருந்து எவ்வளோ பாயிண்ட்டு 1300 பாயிண்ட் அப். இது அவ்வளோ தேவையில்லை. நமக்கு ஒரு 400 to 500 பாயிண்ட் கிடைச்சாலே போதுமானது. ஓகேங்களா? வீக்லிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வீக்லியில் நிஃப்டி மினிமம் 100 பாயிண்ட்டுங்க. மேக்ஸிமம் அது ஃபுல்லாக இதாக போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிருந்து எஜ்ஜிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணி பண்ணலாம். பேங்க் நிஃப்டி குறைந்தபட்சம் 250 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் அது எவ்வளோ போகுதோ அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற லெவல்ஸில் மட்டும் ஏன் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது, நம்ம எல்லாமே எதையுமே மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் கொடுக்கறது. எட்ஜிங் இல்லாமல் தயவு செய்து இந்த லெவல்ஸை பயன்படுத்தாதீர்கள். ஆப்ஷன் பையிங் எல்லாம் இதை வச்சு பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது டாப்பிக்கே வேற, இது டாபிக்ங்கிறது இது வேற. இது வந்து பொசிஷன் லெவல்ஸ். இது எனக்கு டைம் ஆப்ஷன் டெய்லி போடுறதுக்கு டைம் இல்லாதனால தான் நான் இந்த லெவல்ஸை மட்டும் வீக்லி லெவல்ஸும் மந்த்லி லெவல்ஸ் இயர்லி லெவல்ஸும் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக்கான லெவல் அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.